எனது அடித்தளம் எதன் மீது இருக்கின்றது? எல்லாவற்றோடும் சமரசம் செய்து கொள்ளாமல் வாழ முடியாது என்பது உலக போக்கு, உலக சிந்தனை. இயேசு கிறிஸ்துவின் மீது கட்டப்படுகின்ற அடித்தளத்திற்கு பெயர்தான் பாறை. நமது அடித்தளத்தை, நமது வாழ்வை, நமது நம்பிக்கை வாழ்வை இயேசுவின் மீது அமைக்க வேண்டும். துன்பமான சோதனையான காலத்திலும் இறை வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நாம் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற பொழுது நாம் எப்படிப்பட்ட சோதனை, வேதனைகள், துன்பங்கள் வந்தாலும் நாம் துவண்டு விடக்கூடாது. நம்மால் துவண்டு போக முடியாது. ஏனென்றால் நமது அடித்தளம் உறுதியாக இருக்கின்றது. நமது நம்பிக்கை உறுதியான கல் மீது, கற்பாறை மீது கட்டப்பட்டிருக்கின்றது. என நாம் எதற்கும் அஞ்ச மாட்டோம், கலங்க மாட்டோம். ஆனால் ஒருவேளை நாம் மணல் மீது வீட்டை கட்டியிருந்தால் நிச்சயமாக சிறு துன்பங்களுக்கும் கவலைப்படுவோம், சிறு சோதனைகளுக்கும் நாம் அச்சப்படுவோம், வேதனைப்படுவோம் என்பதை நாம் மனதிற்குள் வைத்துக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஒரே ஒரு அடித்தளம் மட்டுமே என்றும் நிலையானது, நிரந்தரமானது, உறுதியானது. தூய பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 3வது அதிகாரம் 11வது சொற்றொடரில் மிக தெளிவாக சொல்லுகின்றார், நமக்கு இருக்கின்ற ஒரே அடித்தளம் இயேசு கிறிஸ்து மட்டுமே என்பதை விளக்கி சொல்லுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இன்றைய நாளை ஒரு எச்சரிக்கை நாளாக பார்ப்போம். மணல் மீது கட்டப்பட்ட வீடு நிலை குலைந்து போனது போல நமது வாழ்வு நிலை குலைந்து போய்விட கூடாது. இன்று இல்லை என்றாலும் புயல் வரும்போது நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக நமது அடித்தளத்தை அசைக்க முடியாத கற்பாறையாக இருக்கின்ற இயேசுவின் மீது கொண்டிருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அழைப்பு, இறைவன் நம்மை அழைக்கின்றார். வாழ்வை நிரந்தரமான, நிலையான நம்பிக்கை என்னும் பாறை மீது கட்டுங்கள், இறை வார்த்தை என்னும் பாறை மீது கட்டுங்கள் என்ற அழைப்பை விடுக்கின்றார். உங்களின் அடித்தளமே எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றது.